கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை ஜாக்கிரதையா அறிந்து அதன்படி நடக்கிறதுக்கு எப்படின்றது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்றதை பத்தி நான் வசனத்தை எடுக்க போறேன் நானு. இதுல வந்துட்டு நிறைய பைபிள் அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் ஒரு சிறு காரியங்களை மட்டும் எடுக்கிறேன். ஆதாம் ஏவாள் காரியத்தை மட்டும் எடுக்கிறேன். அவங்க எங்க வந்து அந்த ஜாக்கிரதையை மிஸ் பண்ணாங்கன்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஆதியாகமம் எழுதின ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 16, 17 நானே வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்க ஆதாமுக்கு வந்துட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை தான். அநேக ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. தோட்டத்தை முழுவதும் வந்து எல்லாமே அவன் எல்லாம் ஃபுல்லா ஆதாமோட கண்ட்ரோல் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. அது என்ன கட்டளை எல்லாருக்குமே தெரியும். அந்த நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக் கூடாது. புசிக்கும் நாளில் சாகவே சாகவாயின்னு ஒரே ஒரு கட்டளையை மட்டும்தான் ஆதாமுக்கு கொடுத்தாரு. அப்ப ஏவாள் கிடையாது. ஏவாள் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆதாமோட விலாவிலிருந்து உண்டாக்கப்படுறாங்க. ஸோ இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட மனுஷன் யாருன்னு பார்த்தோன்னா ஆதாம் மட்டும்தான். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே. இதுல இன்னும் அநேக காரியங்கள் ஆழமா இருக்கு. அதை பத்தி தான் நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையே தான். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் நானு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 நானே கொஞ்சம் குயிக்கா வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 நம்ம வாசிக்கும் போது இங்க அந்த ஏவாள் என்ற ஸ்திரியானவள் வந்து முதலாவது சாத்தானுடைய ஒரு இதுக்கு வஞ்சிக்கப்பட்டு அவ பாவத்துக்கு போறான். சோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி அநேக காரியங்கள் வரும். அது எப்படி வரும்னு நான் சொல்றேன். இத மாதிரி டிசிஷன் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எப்படின்னா, நம்ம ஒரு பிள்ளைங்கள ஒரு காலேஜ்ல சேர்க்கிறோம், இல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் பார்க்கிறோம், இல்ல நம்ம சொந்தமா ஒரு வீடு வாங்குறோம், இல்லன்னா ஒரு வேலையில இருந்துட்டு அடுத்த ஒரு வேலைக்கு நம்ம வந்து ஜம்ப் பண்ண போறோம். ஸோ இப்படி எல்லா முக்கியமான காலகட்ட காரியத்தில ஒரு இடம் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம். இதுல எல்லாமே தேவனுடைய சித்தம் இருக்கான்னு ஆராய்ந்து ஜாக்கிரதையா அறிந்து நம்ம செய்யணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நெறைய பேரு சில நேரங்கள் நெறைய கல்யாண வாழ்க்கைகள், நெறைய பேரு சொத்து வாங்குறதுல, நெறைய பேர் நஷ்டமாகுதுல, நெறைய பேர் வேலைய விட்டு வேற வேலை நல்ல வேலைன்னு சொல்லி போயிட்டு அதுல ஏமாற்றம் அடைஞ்சு, ஐயோ! வாழ்க்கை போச்சுன்னு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் என்ன அறிந்து செயல்படாத காரணம் தான். இங்க கூட பார்த்தீங்கன்னா, ஏவாள் வந்துட்டு சர்ப்பமான வஞ்சிக்கும்போது, ஒரு நிமிஷம் அந்த நேரத்திலே ஏன்னா தேவன் வந்து அங்க சாயங்கால வேளை உலாவுற தெய்வன். அப்ப அவங்க தேவனுடைய மேலும் இத மாரி வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்பமான சொல்லியிருக்கு. செய்யலாமா? இல்லையாமான்னு தேவன் ஏற்கனவே கட்டளை இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, ஒரு முறை கூட தேவனோட கேட்டு தேவனுடைய சித்தனை அறிந்து ஏவாள் செய்திருக்கலாம். ஒருவேளை ஏவாள் தேவனுடைய பதிலுக்கு தேவனுக்காக காத்திருந்து செயல்பட்டிருந்தானா, இன்னைக்கு இந்த உலகத்தோட நிலைமையே மாறியிருக்கும். ஆதி தாய் ஏவாள். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான். அநேக காரியங்கள் தவறான முடிவு எடுத்துட்டு, ஐயோ! அந்த சான்ஸ விட்டுட்டேனே, தவறான முடிவு எடுத்துட்டேன்னு கலங்குற நேரங்கள் உண்டு. ஸோ நம்ம கர்த்தரோட இடைபெறுவது வெறும் ஜெபிக்கிறதும், வெறும் பைபிள் வாசிக்கிறதும் இல்ல. தேவனுடைய திட்டம் என்னன்னு அறிந்து ஜாக்கிரதையா அதன்படி நடக்கணும். நம்ம சுத்தி இருக்க அநேக பேர் அநேக ஐடியாஸ் தருவாங்க. இந்த கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பொதுவா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு நல்லவன், இந்த பையன் நல்லவன், இங்க வேலை பார்க்குறான், அங்க வேலை பார்க்குறான். நெறைய பேர் நெறைய ஐடியாஸ் தருவாங்க. நெறைய நன்மைக்கும் இருக்கலாம். நல்ல உள்ளவங்களாவும் இருக்கலாம். ஒரு லேண்ட் வாங்க போனா 1008 புரோக்கர்ஸ் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
நம்முடைய குடும்பத்துல நெறைய டிசிஷன் எடுக்கும்போது, கணவனும் மனைவிக்குள்ள டிசிஷன் எடுக்கும்போது சொல்லிட்டு இது மாரி நெறைய காரியங்கள் இருக்கும். எல்லா டிசிஷன்லயும் வந்துட்டு முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது, முதலாவது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு ஜெபம் பண்ணி, தேவன் என்ன சித்தம் வச்சுருக்காரு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப் எடுங்க. அப்போ நீங்க எந்த எல்லைக்கு போனாலும் கண்டிப்பா கர்த்தர் உங்க கூட இருப்பார். நன்மைக்காக மாற்றுவார். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. சரி தேவன் எப்படி நம்மோடு பேசுவார்? வசனத்தின் மூலியமா பேசுவார். பட் நம்மோடு பேசுறதுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு அபிஷேகம், கிருபைன்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம பெற்றுக்கொண்டா, கண்டிப்பா தேவன் நம்மளோடு கூடுதலா இடைப்படுவார். தேவன் எல்லாரும் நேசிக்கிறவர் தான். பட் நம்மளோடு நெருக்கமா இடைப்படுறதுக்கு தேவனுடைய அபிஷேகம் வேணும். ஒரு வேதத்துல ஒருத்தர் அபிஷேகம் பெற்றவன் எப்படி அபிஷேகம் இல்லாத நெறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும், அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல தேவன் அபிஷேகம் பெற்றதுனால, தேவன் எப்படி நம்மளோடு இடைப்படுவாரு, எப்படி நம்ம லைஃப்ப குறிச்சு நம்ம பிளான பத்தி நம்மட்ட சொல்லுவாருன்றது, அதோட பலன் என்னன்றது உங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்றேன். கர்த்தர் நம்ம இந்த ஆதியாகமத்தில் உள்ள ஆதாம், ஏவாள் அவங்க செய்த காரியங்கள் வஞ்சிக்கப்பட்டதுல, நிதானம் இல்லாம இருந்ததுல, நம்ம எப்படி நிதானமா இருக்குன்னு நம்மளோட இன்னைக்கு பேச நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.